பஞ்சாயத்து ரெடியா? பாமக யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பாமக இஸ் இன் யோர் கண்ட்ரோல். கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் கட்சியை யார், என் கட்சியை யார் கைப்பற்ற சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இந்த கட்சியில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நாங்களும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அதான் ஓப்பனாகவே நிர்வாகிகள சொல்லிட்டேன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உனக்கு இல்லை, தலைமை பண்பு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பின்னாடி அவரை வேற யாராச்சும் இயக்குறாங்களா, இயக்கி கொண்டிருக்கிறார்கள் சந்தேகம் உங்களுக்கு இருக்கா திரு அன்புமணி அவர்? என் மனைவி இயக்கலாம். இதுல முகுந்தனுடைய ரோல் என்ன? அவரை நீங்க கட்சிக்குள் கொண்டு வருவது திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அது வெளியே பிடிக்கல. அதான் கேட்குறேன், என்ன காரணம்? என்ன காரணம்? மூலக்காக பயப்படுறாரா? அதன் பிறகு ஒரு 14 பஞ்சாயத்து நீங்கள் வந்தீங்களோ என்னன்னு தெரியல. நான் வரல. அது உழைக்காமல் எப்படி ஒரு கட்சியை வளர்க்க முடியும்? நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இருப்பது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தைலாபுரம் இல்லத்தில். தற்போதுதான் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார், பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு என்ன காரணம், அது எப்பொழுது முடியும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். இந்த பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேலைகள், பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு நடக்குது. அது இனியும் தொடருமா அல்லது அந்த பேச்சுவார்த்தை நின்று விட்டதா? நின்று விட்டது என்று சொல்ல முடியாது, தொடர்ந்து நடக்கும். உங்களுடைய கோரிக்கை என்ன? வாட் இஸ் யுவர் டிமாண்ட்? என்ன கோரிக்கையே ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன செல்வம் வேணும், அது வேணும், பணம் வேணும், அது வேணும் கோரிக்கை. கொஞ்ச நாளைக்கு இந்த தேர்தல் வரைக்கும் தலைவராக இருக்கணுன்றது தான் அது ஒரு ஆசை. ஆமாம், இல்லை நான் தான் தலைவர், நீ செயல் தலைவராக இருக்கு. நீ செயல் தலைவர்ன்றது மட்டமான பதவியே கிடையாது, பெரியது. என்ன சொல்லணும், செயல் தலைவராக கொடுத்தது எனக்கு முக்கிய மகிழ்ச்சி. இந்த ப்ரெஸ்ஸை எல்லாரையும் கூட்டி இந்த செயல் தலைவர் கொடுத்துருக்காரு, மகிழ்ச்சி. அது கூட இல்லைன்னாலும் தொண்டனாக ஐயா சொல்கிற வழியில் நான் ஓடுவேன், செயல்படுவேன்னு சொல்லணும். முடிஞ்சு போச்சு. அதான் தீர்வு, ஒன்லி தீர்வு அதான். பட் அதுக்கு அவர் ரெடியாக இல்லை அப்படின்றாரு. அவர் தலைவர் பதவி அப்படின்றது தான் அவருக்கு வேணும், நான் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பேன் அப்படின்றார். அது சிக்கல். இப்போ நான் நிறுவனர், இப்போ நான் இந்த கட்சியை நிறுவி 96,000 கிராமங்களுக்கு போனேன். ஏன் இந்த மாதிரி அடம் பிடிக்கணும்? எதை கொடுத்தாலும் நான் செய்வேன், அது இல்லைன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்ல, இல்லையா? ஏன் அது வரமாட்டேங்குது அவர்கிட்ட? என்ன பிரச்சனை? வாட் இஸ் ஸ்டாப்பிங் ஹிம்? I don't know. You are a doctor, you should ideally know. Yes, of course. And you are his father also, so you will obviously know. Certainly. It's true. நான் தான் சொன்னேன், இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரே லைன், ஒரே வரி, 4 வார்த்தைகள். உங்கள் முன்னால், ஊடகங்கள் முன்னால் இந்த பொறுப்பு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் பாடுபடுவேன், வெற்றிக்கு பாடுபடுவேன். அப்பா சொல்வதே வேத வாக்கு, என்னோட வேத வாக்குன்னு சொல்கிறேன். அது நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி 96,000 கிராமங்களுக்கு நீங்கள் போய் வளர்த்த ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படின்னும் போது 96,000. இன்னைக்கு இந்த கட்சியில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்களும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் நான் எதிர்பார்த்தீங்க. எப்போ எதிர்பார்த்தீங்க? எப்போ எதிர்பார்த்தோம்னா 7 வருஷத்துக்கு முன்னால் டெல்லியில் இருந்து வரும்போது சொன்னால, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய ஸ்வேரிங்கின் போயிட்டு வரும்போது? இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த எண்ணம்? முன்னாடி கேட்டார், இந்த பதவியேற்பு இல்லை, அதுக்கு முன்னால். அப்போ எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும்ல இருக்கு. அப்போவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்? இது எண்ணம் எனக்கு இல்லவே இல்லையே. அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கல. அதனால தான் 2 சொட்டு கண்ணீர் அந்த ஃப்ளைட்டில் கீழே விழுந்தது.
நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது? என்ன இப்படி கேட்குறாருன்றது. அதன் பிறகு ஒரு 14 பஞ்சாயத்து நீங்கள் வந்தீங்களோ என்னன்னு தெரியல. நான் வரல. அந்த பஞ்சாயத்து ரெடியா? இல்லை, இல்லை, நான் உங்க கருத்து எனக்கு எதுக்கு இல்ல, அந்த என்னுடைய இல்லை, வேலை எனக்கு எதுக்கு அந்த ஒம்பு இல்ல இல்ல என்னுடைய இது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது தான் அதான் என்னுடைய உங்களுடைய பணி. ஸோ உங்களுக்கு இந்த வன்னியர் சமூகத்துடைய அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள். மக்கள் உங்களை வந்து நீண்ட காலமாக அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் அப்படின்னா அடையாளப்படுத்துறாங்க, அப்படிதான் பார்க்குறாங்க. உங்களை தாண்டி வேற ஒரு தலைவரையோ வேற ஒரு நபரையோ அவங்க யோசிக்கல அப்படின்னும் போது இந்த பிரச்சனை அப்படின்றது இது ஒரு 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 பின்னடைவை பாமகவுக்கு ஏற்படுத்துமா? நீங்கள் வளர்த்த கட்சிக்கு ஏற்படுத்துமா? பாமகவுக்கு பின்னடைவு சில காலங்களில் முன்னால் அளந்திருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி பின்னடைவு என்ற வார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து விடும். ஆக முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், மேலே மேலே போகும். அதுக்காக தான் தலைவர் பதவி உங்ககிட்ட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா நீங்கள்? ஆமாம், நல்லா வழிகாட்ட முடியும்ல. நல்ல தேர்தல் நேரத்தில் சிறந்த வழிகாட்டுறதுக்கு இவரால் முடியாது. இப்போ தான் ஒரு ஃபோன் வச்சுருக்காரு, நம்பரை கொடுத்துருக்காரு, இடத்தையும் சொல்லியிருக்காரு, பனையபுரமாக ஏதோ ஒரு ஊர் சொல்லியிருக்காரு. இப்போ வலிஞ்சு ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் பொதுச் செயலாளர் வேறு தூக்கி போட்டார். அவருக்கு இது வரைக்கும் எத்தனை பாடலில் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது உண்மையாக போய் சொல்ல கேள்வி இது. ஏன்னா கேள்வி தான். அது ஒருத்தர் சொல்லலாம், இல்லை சார் அது வந்து காரண சரக்கே சாப்பிட்றாரு நம்ம பொதுச் செயலாளர், ரொம்ப கொடுத்து வச்சு. உங்களுக்கு மன வருத்தம் இருக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாயிருச்ச கட்சியில்? ஏன்னா நீங்கள் கட்டுக்கோப்பா அது 25 வருஷம் 30 வருஷமாக அவர் பொதுச் செயலாளர் இருக்கார். அவரை எல்லா தேர்தலும் நிற்க வச்சு, எம்பி தேர்தலில் நிற்க வச்சு அவரை செலவு பண்ணோம், எல்லாம் செய்தோம். இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் நினைக்கல. அதாவது வீட்டுக்கு தேனி மாவட்டத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு துணிமணியோடு வந்துடுறேன்னு போனவர் அவரை மடக்கி அவரை அங்கே இருந்த மதுரையில் இருந்த விமானத்தில் சென்னைக்கு விமானத்திலேயே கொண்டு வந்து இப்போ எந்த நாட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது 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 கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்கள் பார்க்குறீங்களா? அதெல்லாம் கட்சியை யார், என் கட்சியை யார் கைப்பற்ற சொல்லுங்க பார்ப்போம். என் கட்சியை யார் கைப்பற்ற முடியும்? இது சொத்து தகராறு இல்லை, சொத்து தகராறு இல்லை. இப்போ நான் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த நிலத்தை அப்படியே கொடுக்கணும், அதில் ஒரு 10 ஏக்கர் அப்பா எடுத்துனாரு அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. சொத்து தகராறு இல்லை. இது வந்து நான் இத்தனை வருஷமாக 46 வருஷமாக உழைச்சதனுடைய அந்த உழைப்பில் பங்கு கேட்குறாரு. அதையும் கொடுத்துட்டோம், செயல் தலைவர்னு கொடுக்குறேன்னு சொன்னோம். ஆனால் அது இல்லை, முழுசம் கொடு, தலைவரும் கொடு. எனக்கு என்ன வேலைன்னா கேட்ட சாத்திட்டு உள்ளே உட்காந்து. உண்மை உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை ஒரு குள்ள மாதிரி நினச்சி சொல்கிறேன். இல்லை, எனக்கு உங்கள் ஆதங்கம் புரியுது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சென்னைக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணுவீங்க, எங்களெல்லாம் சந்திப்பீங்க, அதெல்லாம் முற்றிலுமாக நின்று விட்டது அப்படின்னும் போது உங்களுடைய புரியுது. பட் இது வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டதா? இது நீயா நானா அப்படின்ற இடத்துக்கு போயிருச்சா? தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உலகில் ஒன்றும் இல்லை இல்லையா? எந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை, அதாவது ஒரே வரி, நான் செயல் தலைவராக என்னை நியமித்திருக்கிறார் ஐயா, அதுவும் இல்லை என்றாலும் கூட ஒரு தொண்டனாக இருந்து அவரிடம் வேலையை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். ஒரே இல்லை, அதான் தீர்வு. இது பொதுவாக கட்சிக்கு இது பலம் சேர்க்கும். ஏன் ஒருத்தர் குருமூர்த்தி யாராவது தான் சொல்கிறேன், யாரும் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, அவர் வந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு இந்த இதை சொல்லிட்டார்னா நீங்கள் அப்போ கூட கொடுத்துருவீங்க சார் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, ஆனால் அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு இவர்களை ஒன்று சேர்க்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு என்னை சந்தித்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக நன்றி சொல்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த கட்சியுடைய எதிர்காலம் குறித்து ஒரு கவலை என்பது ஏற்பட்டிருக்கிறதா? எனக்கு கவலைன்றது ஏற்படாது. ஏன்னா ம். நான் மேலும் இதை சரியாக வழி நடத்துவேன். ஏன்னா முயலுக்கு 3 கால்ன்ற சொல்கிற அவர் ம். இல்லையா, ம். அந்த 3 காலுன்ட்டு அவன் 2 காலுக்கு வந்தான். நான் என்ன பண்ணுறது? 4 காலுன்னு சொன்னான்னா முடிஞ்சு போயிடுது. முயலுக்கு எத்தனை கால் சார்? 4 கால் தான். 4 கால். பட் அது ஏன் சொல்ல மறுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நீங்கள் போனால் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. பட் உங்களுக்கு இந்த கூட்டணி, பாஜக கூட்டணி தான் ஒரு பிரச்சனையாக இருந்ததா? அந்த நீங்கள் சொன்னீங்க போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டாங்க 2 பேர். அது பிரச்சனை இல்லை. அது உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவா? அதுதான் 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 கடைசியில் அதிமுகவோட கூட்டணின்னு அப்போ நேராக அவர் ஃபோனில் பேசினாப்புல, எடப்பாடிக்கிட்ட பேசினாப்புல. பேசிட்டு சரி அவர் நீங்கள் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய்யணும்னு சண்முககிட்ட சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியில் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இங்கே போகக்கூடாது, அங்கே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த விருந்து வர சொல்ல மறுநாளே தெரியும். அந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சுக்கான காரணம் என்ன? எப்படி அது என்ன பின்னாடி அவரை வேற யாராச்சும் இயக்குறாங்களா? இயக்கி கொண்டிருக்கிறார்கள் சந்தேகம் உங்களுக்கு இருக்கா திரு அன்புமணி அவர்? என் மனைவி இயக்கலாம், மகள் இயக்கலாம், எல்லாம் கூடவே இருக்காங்க. அவங்க மேலே ஏதாச்சும் கோவம் இருக்கா, வருத்தம் இருக்கா அவங்களுக்கு? யார் வேலை சௌமியா அன்புமணி மேலே என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அம்மா நாம் சொல்கிறதெல்லாம் இத்தனை வருஷம் துணிதல் கொஞ்சம் இது எவ்வளோ பெரிய இதை உருவாக்குறது. இதில் இன்னும் 25 பேர் இல்லை, 25 பேர் அதில் சேர்க்கணும். இதை உருவாக்குறது இந்த மாதிரி ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் என்ன சொல்லுவாங்க, பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இதை விட ஒரு பெரிய இது இங்கே யாரும் பார்த்துருக்க இருக்காது. அப்படி உருவாக்கணும். நான் கடைசியில் இதெல்லாம் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த இதில் முகுந்தனுடைய ரோல் என்ன? அவரை நீங்கள் வந்து கட்சிக்குள் கொண்டு வருவது திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அது ஏன் பிடிக்கல? அதான் கேட்குறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? மூளைக்காக பயப்படுறாரா? ஏன் பயப்படணும்? முகுந்தனை நீங்கள் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த பொறுப்பு பல வருஷங்க காலியாகுது. இவன் தான் அந்த பொறுப்பில் இருந்தான். யார்? அன்புமணி. அந்த பொறுப்பு காலியாகவே இருக்குது. இன்னொரு பையன், அந்த பையன் ஓட்டம். அப்போ நான் மேடையில் கூட என்ன சொன்னேன், உனக்கு உதவியாக. அது கேட்டீங்களா? அதை கேட்டேன். ஆமாம், உனக்கு உதவியாக இவரை நியமிக்கணும். அப்போ தான் வந்து மைக்கை தூக்கி போட்டான். அடிக்கலை, அடித்த மாதிரி நினச்ச வேண்டியது. அது உலகம் பூரா வைரலாக போச்சு. அப்புறம் வந்து பொங்கலுக்கு எல்லோரும் கூடுனாங்க. கூடும்போது இங்கே ஒரே ஒரு போர்க்களமாக இருந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, சொல்லிட்டு போகணுமா வேணாம். அப்போ தான் ஒரு பாட்டில் எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இது நடுப்பொண்ணுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதான் சொன்னாங்க. உடனே ஒரு பக்கத்தில் மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து அடித்து அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க மேலே நிறைய வேலை படலை. இப்படிலாம் செய்யலாமா? அது நான் முத்துக்குமார் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டை எழுதுறது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னாலே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னாலே. அப்படி தானே இருந்தேன் சொல்லப்போம். அப்படி இருந்த இந்த மாதிரியான ஒரு ஆசை. சரி, அவர் நினைக்கிறாரு நாம் சரியாக செய்யலை கட்சியை,
நான் அதான் ஓப்பனாகவே நிர்வாகிகளை சொல்லிட்டேன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உனக்கு இல்லை, தலைமை பண்பு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கும் தெளிப்பாக இருக்கும், எனக்கும் இதுவாக இருக்கும். அதனால் சரி நாம் அந்த தலைவர் பொறுப்பை ஏற்று இவனைக்கும் சொல்லி இது இப்போ சொல்கிறாங்க, நான் நடந்தே போகணும், இதெல்லாம் என்னமோ பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றும் செய்யலை. அன்புமணி தம்பிகள் படை தங்கைகள் படை ஒரு தொகுதியில் 3000 பேர், 3000 ஒரு ஆள் 50 ஓட்டு வாங்கினா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக்கு, அதனால் சரியாக கணக்கு சொல்ல மாட்டேன். எவ்வளோ வரும்? 3 வருஷம். 1.5 இதெல்லாம் 40 தொகுதி தேர்ந்தெடுத்து எல்லாம் போய் பண்ணோம். ஆனால் இவன் வரமாட்டான். அது உழைக்காமல் எப்படி ஒரு கட்சியை வளர்க்க முடியும்? அன்புமணி தம்பிகள் பேர் வச்சேன், நான் பேர் வச்சேன், அன்புமணி தம்பிகள் தங்கைகள். இது வந்து வானூர் தொகுதி, இது பிராமணி. அன்புமணி மக்கள் படை அதுவும் ஒரு அமைப்பு தனியாக. அது மக்கள் படை, அது நான் உருவாக்குற அன்புமணி தம்பிகள் தங்கைகள். என்ன வயசுன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே, 30 வயசு ஒவ்வொருத்தரும் 50 ஓட்டு வாங்கணும் அப்படின்லாம் பண்ணி எல்லாம் செய்தோம். ஆனால் எங்கேயும் வர மாட்டான். ஒரு தேதி கொடுத்தோன்னா அந்த தேதியை மாற்றுவான், அப்புறம் மறுபடியும் மாற்றுவான், அப்புறமா மறுபடியும் வருவான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் அவங்களோட. அப்போது எவ்வளவு இவனை விரும்புகிறாங்க அப்படின்றத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்ல இவ்வளோ நேரம். இதெல்லாம் செய்யாத விட்டுட்டோம். வாய்ப்பை தவறு விட்டார், பல வாய்ப்புகளை தவறு விட்டார்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். வாட் இஸ் யுவர் ஒன் கண்டிஷன் டு அன்புமணி? என்ன உங்களுடைய ஒரே கண்டிஷன்? கண்டிஷன்லாம் இல்லை, நம்ம என்ன கண்டிஷனாக போகிறோம்? கண்டிஷன் அதான் சொன்னல, தேர்வு சொன்னல. நான் செயல் தலைவராக ஐயா சொல்லியிருக்காரு, அதை நான் ஏற்று திறம்பட செய்வேன். அதை பார்த்து என்னுடைய செயலை பார்த்து அவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தலைவர் பதவியை என்னிடம் ஒப்படைப்பார். பல நிர்வாகிகளை நீங்கள் நீக்கிறீங்க, அவர் நியமிக்கிறார், அவர் நியமிக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் நீக்கிறீங்க. இது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு இல்லையா? இது ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தாது? 2026 தேர்தல் சொல்ல தான் ஏற்படுத்தும், அதெல்லாம் சரி பண்ணிவிடும். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு குழப்பம் வந்துடாதா? அது குழப்பத்துக்கு உங்ககிட்ட வந்து கேட்டாலும் நீ நல்ல யோசனை சொல்ல போகிறீங்க, அவர்கிட்ட கேட்டாலும் அவர் நல்ல யோசனை சொல்ல போகிறாரு. அந்த ரெண்டு பேரும் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னாலும் வேறு மாதிரி சொன்னாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை முடிவு பண்ணி என் கூட இருக்கிற தலைவர்கள் அவர்களோட கலந்து பேசி. பெருவாரியான நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறார்கள், அவர் தான் கூட்டத்தை கூட்டுறாங்க, அங்கே தான் எல்லாரும் போகிறாங்க அப்படின்றாங்க. அது குறித்து உங்களுடைய? நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க, கேட்கத்தானே போகிறீங்க. பாமக யார் கண்ட்ரோலில் இருக்குது? பாமக இஸ் இன் யோர் கண்ட்ரோல், யூ ஆர் த பாஸ். என்னுடைய கண்ட்ரோல். எஸ், என்னுடைய கண்ட்ரோல். உங்களுக்கு கேட்கலையா? நாங்கள் 2 பேரும் ரகசியம் பேசி யாரும் வந்து நீங்கள் அன்புமணியை நீக்கிறதோ அந்த நிலைக்கு இது போவாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? முட்டாள், மூடன், மூர்க்கன் இவன் கூட அதை செய்ய மாட்டான். இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை கடுமையாக பயன்படுத்தினீங்க. அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னை அவமதித்து என்னை மானபங்கப்படுத்திட்டார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமாம், அதாவது அந்த மாதிரி செய்யலாம்னா நானும் சேர்ந்து நியமிச்சோம். 108 பேர், 8 பேர் தான் வந்தான். 100 பேரை இவனே ஃபோன் பண்ணி விடிய ஃபோன் பண்ணி போவாதப்போ என்ன சொன்ன காரணம் தான். போகக்கூடாதுன்னு சொல்கிறத கூட பரவாயில்ல, சொன்ன காரணம் என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க போகிறார், அதுக்காக தான் மாவட்ட செயலர் வர சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு போய் சொல்லலாமா? சொல்லலாம். இது திரு அன்புமணி ராமதாஸோட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால நாம் வந்து வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமதாஸை பார்க்குறோமா? இதே வேற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் இவ்வளவு மென்மையாகவோ அல்லது கடுமையாகவோ இருக்க மாட்டீர்கள். ஏதோ இப்போ மென்மையாக இருக்கணும்னா கடுமையாக இருக்கணும் நீங்கள் தான் சொன்னோம். ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுறது உங்கள் பையனோட டீல் பண்ணுறீங்கன்றது. அதாவது
இது இன்னொருத்தர் தான் சொல்லணும். நான் மென்மையாக இருக்கிறேன்னா கடுமையாக இருக்கிறேன்றது நானே எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இது ஏன் வேறு ஒரு சொல்லலாம், அவர் நபராக சொல்லலாம். இருந்தால் இன்னும் கடுமையாக உங்கள் ரியாக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய அப்சர்வேஷன். இது உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குதா, ஒரு மன வலியை கொடுக்குதா இந்த பிரச்சனை? நான் பூராவும் ஈட்டியால் குத்தப்பட்டேன், பின்னாலேயும் ஈட்டியால் குத்தப்பட்டேன். ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒரு சொத்து தகராறு, ஒரு பையன். அவங்க அப்பா எல்லாம் கொடுக்கணுன்னு தான் சொன்னார். அவங்க அப்பா என்ன பண்ணால், சென்னையில் நடந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணால், சிலுக்கு அந்த ஆட்டுக்கறி வெட்டி எடுக்கிற மாதிரி வெட்டினான். வெட்டி ஒரு கோழி பையில் போட்டு ஒரு ட்ரம்மில் உள்ளே போட்டு திணிச்சான். அந்த ட்ரம்மோடு எடுத்துகிட்டு போய் அந்த இது போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் போட்டான். இது பேப்பரில் வந்துட்டான் நியூஸு. இது என்னென்னா சொத்து தகராறு. எவ்வளோ பெருமை! அதுதான் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் பிள்ளையை பெற்றா என்ன சொல்லுவேன், தண்ணீர். தென்னையை வயசா இளநீர். அழகாக சொன்னேன். நான் இப்போ கூட என்னை பார்க்க வரவங்களுக்குலாம் வர, எத்தனை குழந்தைப்பா? ஒரு பெண்ணு ஒரு பையன்வான். பொண்ணுன்னு சொல்லாத, பெண் தெய்வம்னு சொல்லுவேன். பையன்தான். ஆனால் பெண்ணு மட்டும் 19 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா தெய்வம், பெண் தெய்வம். 19 வயசுக்கு மேலே இருந்தால் அவள் தேவதை ஆகிடலாம், பெண் தேவதை. அப்படி இப்போ எங்கள் கட்சிக்காரங்க எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. பெண்ணு, எனக்கு ஒரு பெண் தேவதை, ஒரு பெண் தெய்வம், ஒரு பையன், இல்லை 2 பையன், அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ கட்சிக்காரர்கிட்ட அப்படி நான் எஜுகேட் பண்ணிட்டேன். ஏன்னா பெண்கள் இல்லாமல் நாம் கிடையாது. ஏன் சரி. ஸோ லைக் லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி, லைக் when will this end? முடியுமா, முடிவுக்கு வருமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் பார்ப்போம். ரொம்ப நன்றி பேச